இந்த இந்த போராட்டம் இருக்கிறவங்க யுத்தம் பண்ணுவார்கள். ஆனா ஆட்டுக்குட்டியானவரை தோத்தது போல இருக்கும். கர்த்தர் ஜெயம் கொள்ளுகின்றவராய் இருக்கின்றார். நமக்கு ஜெயம் நிச்சயமாக வரும் பிரியமானவர்களே. ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அமெரிக்கா தேசத்திலே மினப்போலிஸ் என்கின்ற இடத்திலே அனன்சியேஷன் சர்ச் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த இடத்திலே சிறு பிள்ளைகள் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அங்க சிறு பிள்ளைகள் என்று கூட பாராம ஒரு மூர்க்கன் கன் ஷூட் பண்ணி அந்த இடத்துல 2 குழந்தைகள் அதே இடத்திலே மடிந்து போகின்றார்கள். 17 are critically injured. அப்ப பாருங்க, இந்த ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை சுட்டுட்டு அவன் மூர்க்கத்தனமா அவன் வென்றுட்டான்னு நினைக்கலாம். ஆனா நிச்சயமா அவன் ஜெயிக்கலைங்க. அந்த குழந்தைகள் அந்த இடத்திலிருந்து மார்போடு கடவுள் அவர்களை அணைத்து கொண்டிருப்பார். ஆனா உலக பிரகாரமா அந்த அம்மா அப்பா எவ்வளோ கனவுகள் வச்சிருப்பாங்க. அந்த குழந்தை என்ன செஞ்சதுங்க? இப்படிதான் இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதனை குறித்து ஒரு நேசமும் பாசமும் இல்லாத ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். We are used. People love the objects. அவங்க எல்லாம் ஒரு மொபைலுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட நமக்கு கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்மளை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு இதை நினைச்சிட்டு, இது நடந்தது ஒரு 2 நாளைக்கு முன்புதாக, இதை நினைச்சிட்டு நான் இன்றைக்கு காட் மார்னிங்கை ப்ரிப்பேர் பண்ணும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை கடவுள் எனக்கு காட்டினார். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கின்றார் என்றான். பாருங்க, அவரோடு கூட இருக்கிறவங்க யார் என்று பார்க்கும் பொழுது அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். கடவுள் நம்ம முன்குறித்து வச்சிருக்கிறாருங்க. ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனத்துல இப்படிதான் சொல்லப்படுகிறது. யார முன்குறிச்சாரோ அவர்களை அவர் அழைச்சிருக்கிறாரு. யாரை அழைச்சிருக்கிறார்களோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறாரு. யாரை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர் மகிமைப்படுத்துவார். இன்னைக்கு என்ன அழைச்சிருக்கிறாரான்னு நீங்க ஒரு சந்தேகத்தோடு உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே, ஆனால் அவர் நிச்சயமாக உங்களை அழைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைக்கின்ற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். நாம ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த உலகத்துல நாம தோத்து போனது போல இருக்கும். ஆனா அவர் தான் ஜெயிப்பார். அவர் ஜெயம் கொள்ளுகிறவர் மாத்திரமில்ல, நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராகவும் இருக்கின்றார். பாருங்க, ஆட்டுக்குட்டியானவர்களை இந்த போராட்டம் இருக்கிறவங்க யுத்தம் பண்ணுவார்கள். ஆனா ஆட்டுக்குட்டியானவரை தோத்தது போல இருக்கும். கர்த்தர் ஜெயம் கொள்ளுகின்றவராய் இருக்கின்றார். நமக்கு ஜெயம் நிச்சயமாக வரும் பிரியமானவர்களே. ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். எந்த நிலைமையில இருந்து நீங்க உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும், எனக்கு இது நடக்கலையே, எனக்கு இப்படி ஆயிற்றே என்று இருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் அழைத்து கொண்டிருக்கின்றேன். அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம இருக்க வேண்டியது உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். தலைகளை தாக்கி தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அந்த 2 குழந்தைகளுக்காகவும் அந்த 2 குழந்தைகளுடைய குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒன்றும் அறியாத பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது மூர்க்கத்தனமாய் சுட்ட அந்த சாத்தானின் தூதனை கர்த்தர் ஆண்டவரே பார்த்து கொள்ளும். ஆண்டவரே, மன்னியும் இப்பொழுதும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்க கர்த்தாவே எங்களை தெரிந்து கொண்டிருக்கீங்க, அழைச்சிருக்கீங்க. நாங்க உண்மை உள்ளவர்களாக ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.